மக்களுடைய வாழ்விலே பல்வேறு தளங்களிலே இருந்து பணியாற்றியவர். அனைத்து தரப்பு மக்களிடம் அன்பாக பேசி நல்ல ஒரு உறவுகளை மேம்படுத்த உறுதுணையாக இருந்து எந்த விதமான கடித சொல்லுக்கு ஆளாகாத சிறப்பு வாய்ந்த தலைவர் என்கின்ற முறையில வாழ்ந்து நம்மை விட்டு இன்று இயற்கை அழைத்து கொண்டிருக்கிறது. அப்படி இயற்கை அழைத்துக் கொண்டாலும் அந்த மகத்தான தலைவர் எந்த நோக்கத்திற்காக எப்படியெல்லாம் பணியாற்றினாரோ அந்த நோக்கங்கள் நாம் அறிவோம். அதற்கேற்ப நாம் பணியாற்றி அவர் எண்ணியவற்றை செய்து முடித்து அவருடைய ஆன்மா சாந்தி அடையும் வகையில் நாம் அவருக்கு புகழாஞ்சலி செலுத்துகின்ற இந்த வேளையில் அவருடைய எண்ணங்களை ஈடேற்றுகின்ற வகையில நாம் பணியாற்ற வேண்டும். அப்படி பணியாற்றி சமுதாய முன்னேற்றத்திற்கும் சமூக ஒற்றுமைக்கும் ஒட்டுமொத்த மாந்த சமூக முன்னேற்றத்திற்கும் நாம் எடுத்துக்காட்டாக இச்சமூகம் விளங்கிட வேண்டும் என்பதிலே திடமாக இருந்த ஐயா நம்முடைய சங்கரவேல் அவர்கள், அவர் இன்று நம்மை விட்டு மறைந்தார் என்பதை விட நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கருத்துக்கள், அவருடைய கொள்கைகள் நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் தொடர்ந்து பணியாற்றுவோம். அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கின்ற அவருடைய மகன் வீரபாண்டியன் அவர்கள், அவருடைய குடும்பத்தார், உற்றார் உறவினர்கள், தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகத்தின் நிர்வாகிகள், அவர் மீது பற்றும் பாசமும் கொண்டிருக்கின்ற அத்துணை பேருக்கும் தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகத்தின் சார்பில் அனுதாபங்களை தெரிவித்து அன்னாரது புகழ் ஓங்குக, அன்னாரது புகழ் ஓங்குக என சொல்லி நல்ல பண்புகளை கொண்ட மகத்தான தலைவர் நம்மை விட்டு மறைந்திருக்கின்றார். இல்லை, மறையவில்லை, இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் எண்ணியவாறு நாம் பணி செய்து முடிப்போம் என இந்த நேரத்தில் தெரிவித்து ஒரு நல்ல பண்பாளரை நாம் எடுத்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால், நான் அவரோடு பழகிய காலம் குறைந்த காலமாக இருந்தாலும் எந்த கருத்தை சொல்லுகிற பொழுதும் ஒரு ஆணித்தரமாக சரியான கருத்தாக எடுத்து சொல்லுகிற ஒரு தலைவராக விளங்கி இருக்கின்றார். இவைகளை எல்லாம் நாம் கருத்திலே கொண்டு அவர் எண்ணியவாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும், நடந்து கொள்வோம் என இந்த நேரத்திலே தெரிவித்து அவர் புகழ் இந்த
தமிழ்நாடு வீரபாண்டி கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகம் என்றைக்கும் அவருடைய புகழை மறவாது அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற பணிகளை செய்வோம் என தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மாநில பொருளாளர் அறிஞர் பாண்டியன் அவர்கள் புகழேற்றி செலுத்துவார்கள். அதன்பின் மரியாதைக்குரிய மேனாள் பொதுச் செயலாளர் திரு ராஜ் அவர்கள், அதனைத் தொடர்ந்து நீதிபதி வி தங்கராஜ் அவர்கள், அதனைத் தொடர்ந்து திரு ராஜாமலம் மகாஜன சங்க சார்பாக திரு மாரை ஆசிரியர் அவர்கள், இப்படி தொடர்ச்சியாக மாவட்டத்திற்கு இருவராக தேர்வு செய்திருக்கிறோம். அவர்கள் தயவு செய்து 2 நிமிடம் உரையாற்றிவிட்டு புகழையும் செலுத்திவிட்டு செல்லுமாறு வேண்டி விரும்பி கேட்டுள்ளேன். இப்பொழுது பாண்டியன் அவர்கள் புகழை செலுத்துவார்கள். தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகத்தின் ஆரம்ப காலங்களில் இருந்து இதுநாள் வரை பல்வேறு பதவிகளை இந்த பண்பாட்டு கழகம் தோன்றிய முதல், ஏனென்றால் நான் கல்லூரி படிக்கும் பொழுது ஐயா அவர்களை பின்தொடர்ந்துள்ளேன். எல்லா நிகழ்வுகளுக்கும் அழைத்து செல்வார். பண்பாட்டு கழக புதுப்புத்தர் என்றால் பாண்டியன் வந்து விடும்பார். நான் ஏதாவது வருகின்றேன் என்றால், வேண்டாம், நீ வேலையை பாரு, பள்ளிக்கூடத்தை நடத்து அப்படின்னு அறிவுரை கூறி நமது கம்பளத்து சமுதாயத்தை ஒன்று கூட்டி நாம் ஏதேனும் பேசினாலும் அரவணைத்து பொறுமையோடு கொண்டு சென்ற ஒரு உன்னதமான ஒரு இமயம் சரிந்து விட்டது. அவரை நமது சமூகமே நாம் இழந்து வாடுகிறோம். இந்த விருதுநகர் மாவட்டத்தில் கம்பளத்தார்களுக்கு ஒரு இமயமாக இருந்தார். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் ஐயா அவர்களை தெரியாதவர்கள் இல்லை. இருப்பினும் கடந்த 3ஆம் தேதி கூட அமைச்சர்களை நேரில் பார்க்க வேண்டும் என்று மதுரை வந்து அந்த கூட்ட நெரிசலில் கூட தலைவருக்கு பொன்னாடை போர்த்தினார். அந்த அளவிற்கு நம்ம சமுதாயத்தை முன்னெடுத்து சென்ற ஒரு உன்னத தலைவரை இழந்துவிட்டோம். அந்த அவர் ஆட்சி வந்த பணிகளை, அவர் செய்து வந்த தொண்டுகளை பின்வரும் நாமும் தொடர்ந்து செய்வோம் என்று உறுதி கூறி அவரது ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல ஜக்கதேவி வேண்டி இறைவடி சேர வாழ்த்தை வழங்குகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மேனாள் பொதுச் செயலாளர் ஆசிரியர் சகோதரர் பி ராஜ் அவர்கள் புகழச்சிற்கு எடுத்துவார்கள். 2 நிமிடம் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வளவோ காரியங்கள் எல்லாம் செய்தோம். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு அரிய மனிதனுக்கு இப்படி இயற்கை சரி அதனுடைய காவலை வைக்கவில்லை. அதனால் அதற்கு இயற்கை பற்றி எல்லோரும் அனைவரும் கூற வேண்டும். அந்த அளவிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக மாமா சங்கரவேல் அவர்கள், நான் கல்லூரியிலே படித்து வெளியே வந்தேன். வெளியே வரும்பொழுது அவர் இதே ஊரில் ஆசிரியராக பணியாற்றினார், தலைமை ஆசிரியராக இருந்தார். நாங்கள் கல்லூரியில் படித்தல் உங்களை விட இளையவர்களாக இருந்தாலும் சமுதாயத்துக்காக ஏதாவது நம்மளால் முடிந்தளவு செய்ய வேண்டும் என்று ஒரு அணி வைத்திருக்கிறோம். அது நீங்களை விளைய வேண்டும் என்று அவர் விரும்பி கேட்டேன். பல தடவை இந்த ஊருக்கு வந்து அவரை ஸ்கூல்ல பார்த்து கேட்பேன், இல்ல மாப்பிள்ள நீங்க செஞ்ச சேர்த்தாக்க சொன்னதுவே சொல்வாரு. இருக்கட்டும், நாங்களும் சேர்த்தா போறோம், இருந்தாலும் உங்களை கூட ஒரு நல்ல உள்ள படித்தவர் நல்ல வழிகாட்டி எங்களுக்கு தேவை என்று நாங்கள் நினைக்கிறோம். அந்த அடிப்படையில் கேட்கிறோம். அவருடைய காலத்திலே அவர் எல்லோருக்கும் நல்லதே செய்திருக்கார். அதாவது ஏதாவது குறைவாக கண்டு வழங்கினால் முடியாது. இதுக்கு தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக்கும் தமிழ்நாடு முழுவதும் செங்கோடு நிலைநாட்டி வருகிறது என்றால், உறுதியுடன் இருக்கிறது என்றால், அதுக்கு அவருடைய எண்ணங்கள் வேறு. அவர் சொல்வார், அடிக்கடி சொல்வார், அதாவது பொது விஷயத்துக்கு நாம் வரக்கூடாது, வந்துவிட்டால் ஏற்றங்களும் இறக்கங்கள் இருக்கும், அவற்றெல்லாம் மனிதன் பொது வாழ்க்கை என்று சொல்வார். அவர் எப்பயுமே மனித சமுதாயத்திலே தீவிரவாதி, மிதவாதி என்று சொல்வார்கள். அதிலே ஒரு மிகுந்த
மிதவாதியை சேர்ந்தவர். நாம் கொஞ்சம் வேகமாக பேசுவோம். அப்படி இருந்தாலும் கூட இந்த சமுதாயத்திலே நாம் எப்படியோ சரித்திரப்பன் பெற்று இருந்தோம். அப்படிப்பட்டவர்கள் எப்படி கொண்டு இந்த 4 பேர் மதிக்கக்கூடிய அளவில் நாம் இருக்க வேண்டும், மிதமாகத்தான் இருக்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்வார். அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி தான் இன்றைக்கு தமிழ்நாடு வீரமணிய கட்டோட் பண்பாட்டினம் நம் சமுதாய ராஜ்யவள மகாஜாசம் கட்டுக்கோப்பாக இருக்கிறதென்றால் அது அவர் காட்டிய வழி என்று சொல்வதில் விற்கப்படவில்லை. நான் அவருக்கு இளையவராக இருந்தாலும் அவருக்கு முன்னாடியே அவரை சமுதாயத்துக்கு சேவைக்காக அவருக்கு ஆரம்ப பள்ளியிலே தலைஞராசிரியர் இருந்தார். அவரை இதே நிதியவட்டிக்கு பலமுறை அவரை வந்து அவர் எனக்கு ஜாலியதெல்லாம் கொஞ்சம் எனக்கு ஒத்து வரலாம் கூட அப்படின்னு சொல்லுவார். அப்பேற்பட்டவர் அவரே நம்மளை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு கூறிட்டார். அதனால் இந்த பால்பாடு இந்த கஷ்டமான சமுதாயத்திற்கு நாம் வாழ்க்கையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நல்ல இடத்திலே அவர் இறுதி காலம் வரை உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் இந்த சமுதாயத்தை சென்றார். அவருடைய புகழ் என்றும் நடத்தி இருக்க வேண்டும். நாமும் அவர் காட்டிய வழியில் நடக்க வேண்டும். அன்பு, பண்பு, கருணை, வாசம் அனைத்துக்கு இலக்கணம் நாம் எங்கும் தேடி முடியும். சங்கரை போல் சங்கரவேல் சாரை போல் வாழுதல் என்றால் அதுவே போதும். அவர் இத்தனை பண்புகளுக்கும் இலக்கணமானவர். அவருடைய புகழ் இன்று போல் என்றும் இருக்க வேண்டும் என்று கேட்டு நான் விரைவில். அடுத்தபடியாக மேனாள் பொதுச் செயலாளர் நீதியரசர் வி தங்கராஜ் MABL அவர்கள் இப்பொழுது புகழஞ்சலி செலுத்துவார். சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பணியிலிருந்து ஓய்வு பெற்று வந்த பிறகு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு காலகட்டத்தில் ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டு கழகத்தினுடைய பொதுக்குழு நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு பார்வையாளனாக நான் அங்கு சென்றிருந்தேன். பார்வையாளனாக சென்ற நான் அங்கே ஒரு பெரிய பாரத்தை சுமக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. எதிர்பாரா விதமாக பண்பாட்டு கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்பு என் மீது சுமத்தப்பட்டது. அந்த பொறுப்பை ஏற்று நான் புதிதாக வந்தவன், நாம் எப்படி இயங்க போகிறோம், எப்படி இதை கொண்டு செலுத்த போகிறோம் என்று நான் மலைத்து நின்ற போது எனது அருகிலே நின்று, அதாவது ஒரு அவ்வளவு வலுவாக என் பக்கத்திலே நின்று மறைந்த பொருளாளர் ரத்தனபாண்டி ஐயா, சங்கரவேலு ஐயா அவர்கள், மறைந்த ஐயா முருகவேலு ஐயா அவர்கள், இந்த 3 பேரும் என்னை அரவணைத்து அருகிலே நின்று, ஒன்றும் மலைக்காதீர்கள், நீங்க புதியவர் என்றாலும் நாங்கள் இருக்கிறோம், அனுபவப்பட்டவர்கள் இருக்கிறோம், எங்களுக்கு அந்த வழிமுறைகள் தெரியும், நாங்கள் உங்களுக்கு உதவுறோம், நீங்க பணி ஆர்வமாக இருக்கிறீர்கள், நீங்கள் களத்திலே இறங்கி வேலை செய்யுங்கள், உங்களுக்கு உதவியான அனைத்து ஒத்துழைப்பையும் நாங்க தர்றோம், எல்லா வேலைகளையும் நாங்களும் செய்து தர்றோம், அதனால மலைக்காம நீங்க களம் இறங்குங்க என்று எனக்கு உறுதிமொழி கொடுத்தார்கள். ஒரு ஊக்கம் தந்தார்கள். அவர்களுடைய அரவணைப்பில், அவர்களுடைய உதவியில் நான் பணியாற்ற துவங்கினேன். சுமார் 6 ஆண்டு காலம் அந்த பண்பாட்டு கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற பணியை மிக சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பை அவர்கள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அந்த வகையிலே அவர்களை நான் என்றும் மறக்க முடியாது. இப்போது இங்கே எனக்கு முன்னாலே பேசிய அண்ணன் ராஜ் அவர்கள் சொன்னது போல இயற்கை யாரையும் விட்டு வைக்காது என்பது உண்மைதான். எனக்கு முன்பாக என்னை விட வயதில் இளையவர், நல்ல செயல்பாட்டாளர், மாநில பொருளாளராக இருந்தவர் ரத்தனபாண்டி அவர்கள் மறைந்தார்கள். அப்பொழுது எனக்கு ஏதோ ஒரு கை இழந்தது போல உணர்வு ஏற்பட்டது. அடுத்ததாக எனக்கு ஆதரவாக நின்ற முருகவேல் ஐயா அவர்கள் இருந்தார்கள். அப்போதும் ஒரு பெரிய இழப்பு, ஒரு அந்த ஏதோ ஒரு சொத்தை இழந்த உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அதன் பிறகு நான் பண்பாட்டு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இந்த பொறுப்பிலிருந்து விடுபட்ட போதும் என்னை அரவணைத்து எனக்கு வழிகாட்டி, என்னுடைய தாய் தந்தையரை விட அன்பும் பாசமும் காட்டி எனக்கு நேர்வழியை ஊட்டி வந்த எனக்கு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா சங்கரவேலு அவர்கள் இன்று மறைந்து விட்டார்கள். இது எனக்கு ஒரு பெரிய பேரிழப்பு. ஆக
எனக்கு உறுதுணையாக நின்று எனக்கு ஊக்கம் கொடுத்தவர்கள், எனக்கு நல்வழி காட்டி ஒரு சிறந்த பொதுச் செயலாளர் இவர் என்கிற பெயரை ஈட்டு தருவதற்கு அவ்வளவு உதவி புரிந்த அந்த 3 பேரும் மறைந்து விட்டார்கள். இப்பொழுது நான் தனியாளாக நிற்கிறேன். இருந்தாலும் அவர்களுடைய வழியிலே நான் நடந்ததனால், இன்னும் ஐயா அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தினால், அவரோடு நான் சேர்ந்து பழகி, அவரோடு நான் தமிழ்நாடு எங்கும் சுற்றி பழகியதில் எத்தனையோ மக்களின் ஆதரவு, அன்பு, ஆதரவு, பாசம் இதையெல்லாம் அவர் எனக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். இன்று நான் தமிழ்நாடு எங்கு போனாலும் நம்மளை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அந்த அளவிற்கு அவர் என்னை இந்த தமிழக கம்பளத்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்து விட்டுதான் செல்கிறார். அத்தனை பேருடைய அன்பும் பாசமும் எனக்கு இருந்தாலும் ஐயா அவர்களை இழந்தது எனக்கு மாபெரும் இழப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். இதை என்னால் ஈடு செய்யவே முடியாது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. இயற்கைக்கு நாம் பணிந்துதான் போக வேண்டும். எனவே ஐயா அவர்களை மறைந்து, ஐயா அவர்களுடைய மறைவின் காரணமாக பெரும் இழப்பை சந்தித்துள்ள அந்த குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று உங்கள் சார்பாக ஆண்டவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ராஜகம்பட மகாஜன சங்கத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் மாரையா அவர்களுக்கு 2 நிமிடம் ஒதுக்கி அளிக்கப்படுகிறது. தயவு செய்து புகழை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். 1971 நினைக்கிறேன். முதல்ல நம்ம சமுதாயத்தில் நல்லாசிரியர் விருது பெற்ற இன்னைக்கு இருக்கிற மணிவாசனுடைய அப்பா திரு முத்து அவர்கள் நல்லாசிரியர் வாங்கினால பாராட்டு விழா வைக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணோம். அப்போ நானும் ராஜு வேலை இல்லாமல் இருந்தோம், ஏற்பாடு பண்ணணும். அப்போ பாவண்ணா ராமசாமி மாமா மகாஜன சங்கத்துடைய பொதுச் செயலாளர் இந்த ஊருக்கார். நான் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு அவர் சொன்னதுனால நல்லையா மாமா சங்கரவேல் மாமாங்களை வச்சு ஒரு பாராட்டு விளக்கு தான் அப்பதான் முத மாமா இங்க ஊருக்கு வந்திருக்கோம். அப்போ அவர் கையில செங்கோல் பத்திரிகை இருக்கும். நிறைய பேருக்கு செங்கோல் பத்திரிகை தெரியாது உங்களுக்கு எல்லாம். மாப்போசி தமிழரசு கழகத்தினுடைய அந்த அதிகாரபூர்வமான பத்திரிகை மாப்போசி ஆசிரியராக கொண்டு வந்த இயக்கம் பத்திரிகை. பெரிய தமிழறிஞர் வீரபாண்டிய கட்டபொம்மனை கிராமப்புறங்களில் சினிமா மூலமாக அறிமுகப்படுத்தியவர் ஐயா மாப்போசி அவர்கள். அந்த வழியிலே நமது மாமா சங்கரவேல் மாமா அவருக்கு சீடனாக இருந்தார். மதுரை மாவட்டத்தில் சந்திரபாபு என்பவர் இருந்தார். அப்போ சொந்தமா இருந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் சங்கரவேலு என்பவர் அந்த தமிழரசு கழகத்தில் சொல்ல வைத்தார். அந்த தமிழரசு கழகத்தின் மூலம் அவர் தன்னுடைய தமிழ் அறிவை வளர்த்துக் கொண்டிருந்தார். எப்ப பார்த்தாலும் செங்கோலை நாங்களாம் பார்த்தோம். அதுக்கு பிறகு அவருடைய சிறப்பு என்னன்னா, நமது சமுதாயத்துல பெரிய தலைவர் சூப்பு, இந்த சமுதாயத்தினுடைய வழிகாட்டினுடைய தலைவர் சூப்பு. அவரு மாமா சங்கரவேல் மாமாவுக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பார். நாங்கள் சில சமய வாக்குவாதங்கள் ஈடுபடும் போது அண்ணே அப்படிங்கிற வார்த்தையை தவிர வேறு ஒருத்தன் மறுப்பு சொல்ல மாட்டார். எனவே சங்கரவேல் மாமா நம்ம தலைவர் சுப்பு இந்த ஊர் பொதுச்செயலாளர் தியாகி பாவண்ண ராமசாமி அவர்கள் மிகவும் மரியாதையை அளித்தார். அவருடைய வழியை தியாகி ராமசாமி வழியில தான் நமது சங்கரவேல் அவர்கள் நம்முடைய பயணத்தை துவக்கினார். அவர் ஓய்வு பெற்றவுடன் மாமா அவர்கள் சுப்பு மாமா அவர்கள் அன்னைய ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க, இனிமே சங்கத்து வேலையை பாருங்க. எனவே 96 நினைக்கிறேன், அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மூச்சு போகிற வரைக்கும் நமது சங்கத்துக்காக உழைத்தார். அவரு நம்ம பண்பாட்டு கழக பொதுச்செயலாளர் கூறியபடி தன்னுடைய கருத்தை அடக்கமாக சொல்வார், அமைதியாக சொல்வார். ஆனால் ஆழமாக ஆணித்தரமாக ஆழமாக சொல்வார். மேடையில் கருத்துக்களை வீரபாண்டிய கட்டபொம்மனையும் நமது சமுதாய கருத்துக்களையும் அழகாக சொல்ல மாதிரி ஒரு ஆழமான கருத்துக்களை வெளியிடுவார். விருப்பாட்சி கோபாலநாயக்கருக்கு சிலை வைக்க வேண்டும், கட்டபொம்மனுக்கு சிலை அமைக்க வேண்டும், சாஞ்சானத்து கோட்டை அமைக்க வேண்டும்,
அப்புறம் அந்த பக்கம் சிவகங்கை மாவட்டம் திடீர்னு ஞாபகத்துக்கு அங்கே சிலை வைக்க வேண்டும் என்று ஆரம்ப காலத்தில் அந்த 1972 சொல்லிட்டு இருப்பார். அது 200 காரியங்கள் நிறைய நிறைவேறிச்சு. கட்டவாமன் கோட்டை கண்டோம், தூக்குதல் முயற்சி செய்தார். விருப்பாச்சி கோபாலநாயக்கர் சிலை கண்டோம், அடுத்து எந்திரப்ப நாயக்கர் சிலை கண்டோம். எனவே இதெல்லாம் நமது மாமா நமக்கு சங்கரவேல் மாமா நமக்கு எல்லாரும் நாங்கள் ஒன்றா இருந்து வேலை பார்க்கும் போது நாங்கள் போராடிய கருத்துக்களை இன்னைக்கு நாங்கள் நடைமுறையில பார்க்கிறோம். அவர் இல்லை, ஆனால் அந்த சிலை திறப்பு விழா எல்லாமே பார்த்தார். எனவே சமுதாயத்தினுடைய உழைத்துக்கூடிய பலன் அவருக்கு கிடைத்தது. இந்த ஊருக்கு நான் அதிக தொலைவில் வந்திருக்கிறேன். எனவே மாமாவை பற்றி பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் நான் இன்னொன்னு சொல்லுவார். ராஜமலை மகாஜன சங்கமும் பண்பாட்டு கழகம் நாங்க பெரியவங்கிட்டேன்னு ஆரம்பிக்கும் போது ராஜிந்தா இருக்கார், கூடவே இருக்கார். ராஜமலை மகாஜன சங்கமும் பண்பாட்டு கழகமும் தாயை போலவும் ஏயை போலவும் கொண்டுதான் சொல்லுவார். பல வேலைகளை பேசியிருக்கார். ஆகவே காலப்போக்கில் நாம் என்ன செய்யறோம், அந்த அவருடைய கனவுகளை நாம் நனவாக்குகிறோம், அவருடைய வழியை பின்பற்றோம். நானும் காமர்கள் பெருமாள் மாதிரி அவர் ஒரு கருமுகம் இருக்கார். இயக்கங்கள் இருந்தாலும் நாங்கள் வேறுபடலாம், ஆனால் கருத்துக்கள் உறவு முறையில் இறங்கவரில் தாய்மாமா மாதிரி ரொம்ப காரியங்களை பார்த்தவொடனே அழுக வந்துருச்சு. நாங்கெல்லாம் ஒரே குடும்பத்தில் இருந்து வாழ்ந்தவர்கள், அதை நாங்கள் மறக்க முடியாது. நாம் சங்கரவேல் மாமாவுடைய விட்டு சென்ற பணியை நாம் திரும்ப மீண்டும் தொடருவோம் என சொல்லி அவருக்கு அஞ்சலி செலுத்த எல்லாரும் சேர்ந்து அஞ்சலி செலுத்துவோம். எனவே அந்த அஞ்சலி செலுத்துவோம். அந்த அஞ்சலியை தொடர்ந்து நாம் அவருடைய விட்டு சென்ற பணியை தொடருவோம் என கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பாக அருமை சகோதரர் திரு செல்லகாமு செயல் தலைவர் அவர்கள் இப்பொழுது புகழை செலுத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தின் சார்பாக எங்களோடு மாநில பொருளாளராக பணியாற்றிய பாசத்திற்குரிய அண்ணன் பாஞ்சை கோபால்சாமி அவர்களும், அவரை தொடர்ந்து பிரச்சார பேரங்கி என்று சொல்லக்கூடிய அருமை சகோதரர் ராமலிங்கம் அவர்களும் புகழை செலுத்த வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவை என்னென்ன சொல்லி அவருடைய பணிகளை சொல்ல வேண்டுமானால் நிறைய நேரம் எடுத்து சொல்லலாம். கோபால் நாயக்கர், இந்திரப்ப நாயக்கர், நாத்திகுளம் சாமிகள் அனைவருக்கும் ஒரு கருத்தான நேர்மையான நியாயமான கோரிக்கைகளை சொல்லுவார். அவர் சொல்லும் போது எளிமையாக இருந்தாலும் அது நியாயமான கோரிக்கையாக இருக்கும். அப்படிப்பட்டவர் இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு துறையாக இருந்திருந்தால் இன்னும் ஆறுதலாக இருக்கும். அவர் இல்லைந்தாலும் அவர் விட்டு சென்ற பணிகளை நாம் தொடர்ந்து அவர் சொன்ன வழிகளை நடப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூடி விடுகிறேன். நன்றி. முன்னாள் மாநில பொருளாளர் பாசத்திற்குரிய சகோதரர் பாஞ்சை கோபால்சாமி அவர்கள் இப்பொழுது புகழை செலுத்துவார்கள். சமுதாயத்துடைய முதுபெரும் தலைவரும் தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டு கலைஞருடைய மாநில கௌரவ தலைவருமாகிய தங்களுடைய ஐயா அவர்கள் இன்று நம்மை விட்டு சென்றுவிட்டாலும் அவர்கள் தற்போது நம்முடைய இருப்பது போன்ற உணர்வுதான் உள்ளன. அவர்கள் எப்போதும் சமுதாய பணியை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள். நேற்று காலை 8 மணி அளவில் என்னிடம் ஒரு அரை மணி நேரம் பேசிக் கொடுத்தார்கள். பேசும்போது எனக்கு வயதாகிவிட்டது, 86 வயதாகிவிட்டது, இன்னும் நிறைய செய்ய வேண்டியதை என்னால் செய்ய முடியாது. ஆனால் தற்போது உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டு கழகத்துடன் இணைந்து நீங்கள் மேலும் மேலும் இந்த இயக்கம் வளரவும், நம்முடைய சமுதாய வளர்ச்சிக்கு என்னென்ன பாடுபட வேண்டுமாறும் செய்யவும், நம்முடைய சமுதாயத்துக்கு தேவையான கோட்பாடுகள் நிறைய இருக்கின்றன. அதையெல்லாம் தற்போது உள்ள பண்பாட்டு கழக நிர்வாகிகளுடன் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நேற்று காலை 8 மணி அளவில் அரை மணி நேரம் பேசிக் கொண்டிருந்த எனக்கு மாலை 5 மணி அளவில் அவருடைய மறைவு செய்தி அவருடைய பையன் வீரபாண்டியன் மூலமாக தெரிந்ததும் என்னை நானே அதிர்ச்சி அடைந்தேன். அவர்கள் என்னுடன் கூறிய கருத்துக்கள் அனைத்தையும் அவருடைய ஆன்மா சாந்தி அடைவதற்காக கட்டபொம்மன் பண்பாட்டு கழகம் நிறைவேற்றி தரும் 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 என்று இத்தருணத்தில் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல நிறைவே அருள்மிகு வீரசக்கரையையும் அருள்மிகு செந்தில் ஆண்டவரையும்
பிரார்த்தனை செய்து அவருடைய ஆன்மா சாந்தி அடைய விரைவருகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தேனி மாவட்டத்தின் சார்பாக பாசத்துக்குரிய சகோதரர் கவிஞர் துரை சுப்பிரமணியம் அவர்கள் இப்பொழுது புகழேந்தி செலுத்துவார்கள். இந்துக்களுக்கு முக்கியம் பகவத்கீதை, இஸ்லாமியர்களுக்கு முக்கியம் குர்ஆன், கிறிஸ்தவர்களுக்கு முக்கியம் பைபிள். அதை போல கம்பளத்து சமுதாயத்துக்கு முக்கியமானவர் கலங்கரை விளக்கு சங்கரவேலு. ஒரு கம்பளத்து சமுதாயத்தின் கற்பூர விளக்கு கனகமணி பொன்சரம், சமுதாயத்தின் சாக்கர்டீஸ். இந்த மாபெரும் தலைவன் இட்ட வழியில் அவர் காட்டிய வாழ்க்கை பயணமே கம்பள சமுதாயத்தின் வருங்கால பாடமாகட்டும் என கூறி கண்ணீர் அஞ்சலியை காணிக்கையாக்குகிறது தேனி மாவட்டம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக அருமை சகோதரர் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வந்திருக்கின்ற அருமை சகோதரர் ராமலிங்கம் அவர்கள் இப்பொழுது புகழேந்தி செலுத்துவார்கள். ஹலோ. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவரும் தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டம் பண்பாட்டு கழகத்தினுடைய முன்னாள் தலைவர், முன்னாள் பொதுச் செயலாளர், பத்திரிகை வீரபாண்டிய ஆசிரியர், இதழ் ஆசிரியரும், எனக்கு என்னுடைய தந்தையாருடைய நண்பரும் தலைவர் சுப்பு அவர்களுடைய நண்பரும், மரியாதைக்குரிய மாமா ராமசாமி நாயக்கர் அவர்கள் கூடிய வழி வந்தவரும், பாஞ்சாலம் குறிச்சியிலே அன்றைக்கு நான் பூத்து தொழித்தேன் என்று சொல்லுவார்கள். 1957 முதல் சீனி குருசாமி இன்னும் எண்ணற்ற தலைவர்களோடு தொடர்பு கொண்டு எல்லா தலைவர்களையும் அனுசரித்து இந்த இயக்கத்துக்காக அல்லும் பகலும் உழைத்தார் என்பது சாட்சியம், உண்மை. எந்த நாளும் எப்போதும் போனிலே என்னுடைய தொடர்பு கொள்வார்கள். அன்றைக்கு புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை என்று நான் ஆண்டிப்பட்டிக்கு போக வேண்டுமே, ஐயா என் மாமா என்னாச்சு என்று கேட்கும் போது நான் கீழே விழுந்து விட்டேன் என்று சொன்னார்கள். என்னிடத்திலே தூத்துக்குடி வருகின்ற போதெல்லாம் ராமலிங்கம் எங்கே இருக்கிறார், பணங்கள் கண்டு மட்டும் வாங்கி வா என்று சொல்லுவார்கள். ஆனால் மரியாதைக்குரிய மாமா அவர்களுடைய செயல்பாடு, சோழா பையை தூக்கிக் கொண்டு வீரபாண்டியன் வீரத்தாக தெரு தெருவாக சைக்கிளிலே நானும் பாண்டிய கோபால்சாமி அவர்களும் இவர்களை கூட்டு அலைந்திருக்கிறோம். எப்போது பார்த்தாலும் 24 நேரமும் நான் ஒரு தொழில் செய்தவன் என்று கூட நினைக்க மாட்டான். நீ அந்த வேலையை பார், இந்த வேலையை பார் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சிங்கம், மாபெரும் தலைவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. மாமா சங்கரவேலு அவர்கள் மறைந்த பின்பாடு இந்த 50 லட்சம் சம்பளத்தார்களுக்கு ஒப்பற்ற தலைவர் இல்லை. எல்லா தலைவரையும் மதிக்கக்கூடியவர். ஒரு நிகழ்ச்சியை இங்கே பாவண்ணா ராமசாமி அவர்களுக்கு 100ஆண்டு விழா நடத்தினார். அந்த 100ஆண்டு விழா நடத்துகின்ற போது அங்கே வந்து கூடினார்களே, கூட்டத்தை பார்க்கின்ற போது சந்தோஷமாக இருந்தது. அதுபோல எந்த நிகழ்ச்சி நடத்தாலும் பழைய தலைவர்களையும் மறைந்த தலைவர்களையும் நினைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தி விட்டுத்தான் கோபால் இன்னும் பல ஆட்களுக்கு மரியாதை செலுத்தி விட்டுத்தான் அவர் கூட்டத்தை நடத்துவார். அவரை போல ஒரு அன்பும் பாசமும் செலுத்துவதற்கு இன்னும் யார் இருக்கின்றார்? அவருடைய குடும்பத்திற்கு என்னுடைய உள்ளத்தாண்ட வாழ்த்து அனுதாபத்தை தெரிஞ்சுக்கிறேன். கம்பளத்தாருடைய உயிரின் மேலான மறைந்திருக்கிற எங்கள் அன்புக்குரிய மாமா அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். எல்லோரும் இந்த சமுதாயத்திற்காக உழைக்க வேண்டும், உழைக்க வேண்டும். வாழ்க கட்டபொம்மன் பண்பாட்டு கழகம், வாழ்க சங்கரவேலு மாமா அவர்கள். நன்றி. அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் சார்பாக திரு ஜெயராஜ் அவர்கள் புகழை செலுத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து கிளாமரத்தை சேர்ந்த, அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தின் சார்பாக திரு பழனி ஆசிரியர் அவர்கள் புகழை செலுத்துவார்கள். தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டு கழகத்தை முன்னின்று தலைவராகவும் மற்றும் கௌரவ தலைவராகவும் வழிநடத்திய எங்கள் பாசத்துக்குரிய மாமா திரு சங்கரவேலு மாமா அவர்களோடு நாங்கள் பயணித்த காலம் குறுகிய காலம்தான். குறுகிய காலத்திலே சமுதாயத்தை பற்றியும் மற்றும் சமுதாய விழிப்புணர்வுகளை பற்றியும் நிறைய பேசிக் கொண்டிருந்திருக்கிறார் நம்மிடம். அதே போல் சமீபத்தில் ஓராண்டிற்கு முன்பாக இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த நமது கிளாம்பரம் கிராமத்தில்
எப்படியாவது கட்டபொம்மன் சிலையை முன்னோடு நான் ஒன்றிய கவுன்சிலராக இருக்கின்ற காரணத்தினால் முன் முயற்சியில் இந்த கிராமத்தில் கட்டபொம்மன் சிலையை எப்படியாவது நிறுவிவிடு என்று என்னிடம் ஒரு அன்பான ஆணை இட்டார். அதன் வழியில் இன்று எனது தொகுதி சார்ந்த அமைச்சர் திரு RS ராஜகண்ணப்பன் அவர்கள் எனது கிராமத்தில் கிளாம்பரம் என்ற கிராமத்தில் கட்டபொம்மன் சிலையை நிறுவுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு விட்டோம். சமீபத்தில் தான் பூமி பூஜை போட்டு விட்டோம். பிறக்க அனைத்து பணிகளும் ஆரம்பிக்கப்படும் என்பதை இன்றைய தினம் திரு சங்கரவேலு மாமா அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தும் விதத்தில் இதில் உங்களோடு அன்போடு கலந்து கொண்டு இதை உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டம் வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டு கழக சார்பாகவும் நாயக்கர் சமுதாய மக்களின் சார்பாகவும் அவருக்கு புகழஞ்சலியை செலுத்துகிறோம். நன்றி. அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் சார்பாக பாசத்திற்குரிய மாப்பிள்ளை பழனி ஆசிரியர், முதுகலை பட்டதாரி ஆசிரியர் அவர்கள் இப்பொழுது புகழை செலுத்துவார்கள். ஒரு ஆசிரியர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது மரியாதைக்குரிய ஐயா சங்கரவேல் ஐயா அவர்கள் எடுத்துக்காட்டு. நமது சமுதாயத்திலே எத்தனையோ பேர் ஆசிரியராக இருந்தாலும் நல்லாசிரியர் என்ற விருது தமிழக ஆளுநருடைய கரங்களால் பெற்ற ஒரு நம்மளுடைய சமுதாயத்தினுடைய சொத்து அவர். ராமநாதபுரம் மாவட்டத்திலே ராஜவம்புல சமுதாய மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத போது எனது தந்தை அருமை தந்தை மறைந்த வேல்சாமி நாயக்கர் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த காலத்திலும் சரி, அதற்கு முந்தைய காலத்திலும் சரி, நமது சமுதாயத்தினுடைய விழிப்புணர்வை சமுதாய மக்களுடைய ஒரு அறியாமை அந்த கல்லாமையை இல்லாமை ஆக்க வேண்டும் என்ற ஆசிரியருடைய தொனியிலே நம்மளுடைய சமுதாய மக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 56 கிராமங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. இப்பொழுது அந்த 56 கிராமங்களுக்கும் இவர் சென்று வந்து இந்த கல்வியை முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்த ஒரு பெரியவர் நமது ஐயா சங்கரவேல் அவர்கள். குடும்பத்திலே ஒரு தலைவன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு ஐயா உதாரணம். ஒரு கிராமத்திலே ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பது ஐயா உதாரணம். ஒரு சமுதாயத்துக்கு எப்படி வழிகாட்டியாக தலைவராக இருக்க வேண்டும் என்பது வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டு கழகத்துக்கு பேர் பண்பாட்டு கழகம் என்று வைத்தாலும் அவர்தான் பண்பாட்டு கழகமே. நமது சமுதாயத்தினுடைய பண்பாட்டு கழகம் அதனுடைய ஒரு தூண் என்று இன்றைய நிலையிலே சரிந்து விட்டது என்பது மிக்க ஆழ்ந்த ஒரு துக்கத்துடன் நான் இன்றைய சூழ்நிலை அவருடைய அண்ணார் அவர்களுக்கு என்னுடைய அஞ்சலியை செலுத்துகின்றேன். அதே நேரத்தில் அவருடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு. நமது சமுதாயத்துக்கு இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட சங்கரவேலு ஐயாவை போன்ற ஒரு அர்ப்பணிப்பு உள்ளமிக்க ஒரு ஆசிரியராக இருக்கட்டும், அர்ப்பணிப்பு உள்ளமிக்க ஒரு கிராமத்தில் ஒருவராக இருக்கட்டும், அர்ப்பணிப்பு உணர்வு கொண்ட ஒரு சமுதாய தலைவராக இருக்கட்டும், இனி ஒருவருக்கு பிறப்பது கேள்விக்குறி என்பதை நான் என்னுடைய அனுபவத்திலே தெரிவித்துக் கொண்டு கொள்கின்றேன். ஏனென்றால் என்னுடைய திருமணத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக எனது திருமணத்தை தனது இல்ல திருமணத்தை போல ஐயா மறைந்த ஸ்ரீகுருசாமி அவர்களுடைய வழியிலே அவருக்கு அப்படியே இழுத்து போட்டு வேலை பார்த்துட்டு இருப்பார். அவரை நான் பிறந்தது ராமநாதபுரம் மாவட்டம், அவருடைய மகன் போல நினைத்து என்னை பாவித்த அந்த நிகழ்வு இன்றும் என்னுடைய மனநிலை நிலவுகின்றது. அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஒரு ஆசிரியராக, ஒரு தலைவராக, ஒரு சமுதாயத்துடைய காவலராக அவருடைய இழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பு. அதனால் அண்ணாருடைய ஆன்மா சாந்தியுடைய ஆதரவினை வேண்டி பிரார்த்திக்கின்றேன். வணக்கம். அடுத்தபடியாக திருநெல்வேலி மாவட்டத்தின் சார்பாக கோடாங்கிப்பட்டி திரு கோபால்சாமி ஆசிரியர் அவர்கள் புகழை செலுத்துவார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்திருக்கின்ற கோடாங்கிப்பட்டியை சேர்ந்த திரு கோபால்சாமி ஆசிரியர் அவர்கள் இங்கே வந்திருந்தவர்கள் தேவைத்திருந்த புகழை செலுத்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக கம்பளத்தாரருடைய ஆலயமாக திகழ்கின்ற பாஞ்சாலங்குறிச்சி ஜக்கதேவி ஆலயத்தினுடைய அந்த குழுவினுடைய தலைவர் பூபதிராஜ் என்று நினைக்கிறேன், முருகபூபதி அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை புகழை செலுத்த வருமாறு உங்களின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆலய குழு தலைவர் பாசத்திற்குரிய முருகபூபதி அவர்கள் புகழை செலுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகிறேன். ஐயா அம்பாசிடர் சங்கரவேல் அவர்களை சிறு வயதிலிருந்தே தெரியும். ஏன்னா மாரியாத்தாரு, ராஜ்தாரு,
அதே மாதிரி நம்ம வேட்டியாரோட அப்பா, ஏன்னா அவங்க வந்து செயலாளர், எங்கள் அப்பா பொருளாளர் இருக்கும்போது சிறு வயதுலேருந்து அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஊராக சைக்கிளில் போகிறத நான் நேரடியாக பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு சங்கம் நடத்துறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக நடத்துறது இல்லாமல் அதே சங்கத்தில் கடைசி வரைக்கும் தொடர்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இருந்தாலும் அதை நல்ல முறையில் நடத்தி நம்ம எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருந்துருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய இதே மறந்துருக்காரு. உள்ளபடியே ஆரம்ப காலகட்டங்களில் நான் சொல்றது வந்து 1957 அந்த அதுலேருந்து 74 அந்த காலகட்டத்தில் சாருலாம் அப்போ ரொம்ப இளமையாக இருக்கிற காலத்தில் ஓடி ஆடி வேலை செய்கிறத கண் கூட பார்த்துருக்கேன். வீட்டுக்கும் ஒவ்வொரு வருஷம் ஒரு இடவே 2 இடையோ வருவாங்க. இப்போ எனக்கு வந்து அநேகமாக எல்லாருமே நல்ல தெரியும். இருந்துச்சு அவரோட பட்ட கஷ்டங்கள் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம கம்பத்த சமுதாயம் வந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னா பல்வேறு கோரிக்கைகளை வந்து தொடர்ந்து பண்பாடுகளும் வச்சுக்கிட்டே இருக்கு. வருங்காலத்திலையும் அதே மாதிரி அவங்க விட்ட பணிகளை தொடரும் என்று கேட்டு வீரசங்க சார்பாக ஆழ்ந்த இரங்கலை மனப்பூர்வமாக தெரிவிக்கிறேன். மரியாதைக்குரிய மாமா சங்கரவேல் அவர்களோடு கிட்டத்தட்ட அவரோடு 41 ஆண்டுகள் அவரிடம் சேர்ந்து பயணித்திருக்கிறேன். 83 விருதுநகர் பேருந்து நிலையத்திலே அவரையும் அண்ணன் ராஜ் அவர்களையும் சந்தித்த பொழுதுதான் எங்களுக்குள்ளே அறிமுகம் மாறியது. அதன் பின்னால் 91 புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து இங்கின்றவர்கள் வந்து ஒரு ஓட்டு கட்டிடத்திலே இங்கே வந்து அவர் தலைமை ஆசிரியராகவும் அவருக்கு உதவியாக திரு சுந்தரராஜன், நவநீத கிருஷ்ணன், திரு ராஜ் அவர்கள் 4 ஆசிரியர்கள் இந்த ஓட்டு பள்ளிக்கூடத்திலே பணியாற்றினார்கள். 97 அவருக்கு நல்லாசிரியர் விருது கிடைப்பதற்கு எல்லா தகுதியும் இருக்கிறது என்று எடுத்து சொல்லி அவருக்கு நல்லாசிரியர் விருது பெற்று தருவதற்கு மரியாதைக்குரிய அண்ணான் அந்த நிலையிலே உதவி தொடர் கல்வியாக இருந்த திரு ஜனகராஜ் வடக்கம்பள்ளி சேர்ந்தவர் அவர்கள் நமக்கு உறுதுணையாக இருந்தார் என்பதை மிக்க தெளிவோடு தினத்திலே சொல்லிக் கொள்கிறேன். 99 41 பிறந்தவர். 99 அவர் ஓய்வு பெற்று விட்டார். ஓய்வு பெற்றோர் உடனடியாக பணப்படங்கள் அத்துணையும் பெற்றுக் கொடுத்து விட்டோம். அதனைத் தொடர்ந்து அவர் வந்து இதே பள்ளியிலே இருந்த பள்ளி வந்து நிர்வாகத்தின் காரணமாக இது அரசு பள்ளியாக மாற்றப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் சம்பளம் இல்லாமையே வேலை பார்த்து இறுதியாக வீட்டுக்கு செல்லும் போது அந்த சம்பளத்தை எல்லாம் வாங்கிட்டு போனாரு. அவருடைய வீட்டில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் என்னோடு கலந்து பேசி இருக்கிறார். நானும் எல்லா நிகழ்ச்சியிலும் அவரோடு கலந்திருக்கிறேன். பட்டி தொட்டிகள் எல்லாமே பூச்சக்காவட்டியா இருந்தாலும் சரி, பிள்ளையார் ரத்தமா சரி, கதிரரசிங்கவா இருந்தாலும் சரி, வடமலைக்குண்டு, மரிக்குண்டு, இப்படி பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை பகுதிகள் எல்லாம் அவரோடு சேர்ந்து இரவெல்லாம் அங்க தங்கியிருந்து மறுநாள் புத்தக சந்தாக்களை எல்லாம் நாங்கள் வசூலித்து வந்த காலம். அவருடைய பசுமைகள் நினைவுகளாக அன்றைய பேரையூர் ஜமீன்தார், அவரோடு பாஞ்சி கோபால்சாமி, முருகவேல், அண்ணன் ராஜ் அவர்கள், நீதியரசர் இவர்கள் எல்லாம் ஒன்றாக இருந்து பணியாற்றி இந்த பண்பாட்டு கழகத்திலே கடைசியாக கௌரவ தலைவர் என்ற பதவியை வகித்து இன்று நம்ம எல்லாம் விட்டு சென்றிருக்கிறார்கள். அவருடைய புகழ் யாரும் அதையும் மறைக்க முடியாது. நிறைய காரியங்கள் செஞ்சு கொடுக்காரு. நான் ஒண்ணு சொல்றேன், அண்ணன் இன்னைக்கு கதிரநேர சிங்காவரத்திலிருந்து சுப்பிரமணியம் வந்திருக்காரு. அந்த ஊருக்கு ஒரு ஹைஸ்கூல் வாங்கி கொடுத்தோம். அவர் மறுக்க முடியாது, நீதியரசருக்கும் தெரியும். ஈரோடுல தட்டார்பாளையத்துக்கு ஒரு ஹைஸ்கூல் வாங்கி கொடுத்தோம். நான் மாமா போய் அமைச்சர் தங்கன் மினிஸ்டர் சொன்னோம். அன்னைக்கு இந்த 2 பள்ளிகளுக்கும் வாங்கி கொடுத்தோம். கவிஞர் துரை சுப்பிரமணியம் அவர்கள் நேரடியாக எங்களுக்கெல்லாம் நன்றி சொன்னார்கள். அங்கே பாராட்டெல்லாம் தெரிவித்தார் கதிரநேர சிங்காபுரத்தில். இப்படி பல சாதனைகள், நிறைய மாறுதல்கள் எல்லாம் நமது சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அமைச்சர் தங்கன் மினிஸ்டர் அவரிடமும் அவருடைய தந்தையார் தங்கபாண்டியனிடத்தில் இவர் படித்தவர், அதை தெரிஞ்சுக்கணும். முன்னாள் அமைச்சர் தங்கபாண்டியன் அவரிடத்திலே படித்த மாணவர் யாரு? திரு சங்கரவேல் அவர்கள். அவர் சைக்கிள்ல இவர் பின்னாடி உட்கார்ந்து வருவார். தங்கபாண்டியன் அவருடைய சைக்கிள் ஓட்டிட்டு வந்தா அவர் பின்னாடி உட்கார்ந்து இவரை கூட்டிட்டு வருவாராம், பெருமையா சொல்வார். அவரு இன்னும் சிலரோட மாப்போ சிவஞானோட மாப்போ மேலவை தலைவராக இருந்து மாப்போ சிவஞான அவரோடு நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தார். அவர் எழுதியிருக்கார், கைப்பட எழுதியிருக்கிறார். பாத்தீங்கன்னா, என் நெஞ்சோடு நெஞ்சு, என் லட்சத்தில் கலந்த சங்கரவேலி என்று எழுதியிருக்கிறார். அவர் நிறைய பேரு, மாயாண்டி பாரதி,
நல்ல தாராள நிறைய பேரிட்டு அவர் பழகி இருக்கார். பெரிய பெரிய பொதுமரு தலைவர்கள், அதே மாதிரி நடிகர்கள். இன்னைக்கு கட்டபொம்மனுடைய புகழ் வெளிவந்திருக்கிறது என்ற காரணம் அதுக்கு நடிகர் சிவாஜி கணேசன் ஒருவர் மறந்துடக்கூடாது. அவர் பிறந்த நாளைக்கெல்லாம் இங்கிருந்து சென்னைக்கு போய் ஒரு சால்வையை போட்டுறாரு. நாங்க கூட போக முடியாது, நான் பணியில் இருந்தேன், வேலையில் இருந்தேன், போக முடியாது. ஆனா மாமா சங்கரவேல் அவர்கள் சென்னைக்கு போய் நடிகர் சிவாஜி கணேசன் அவருக்கு பொன்னாடி அணிவித்து கடைசியில் அந்த கயத்தார் இடத்தை கூட அவர் பத்திரம் போட்டு கொடுத்துட்டாரு. யாரு? நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள். இப்படி ஏகப்பட்ட காரியங்கள் தெரியாது. சைக்கிள் ஓட்ட தெரியாது, டூ வீலர் ஓட்ட தெரியாது. சாயங்காலம் ஸ்கூல் விட்ட வந்து பைய தூக்கிட்டு இப்படி கிளம்புறவரு நடந்தே பஸ்ல போயிட்டு இரவு 10 மணிக்கு வருவாரு. பயமா இல்லையா மாமான்னு கொடுப்பேன். இல்ல மாப்பிள்ள 2 கையை தட்டிக்கிட்டே போவேன். அந்த வெளிச்சத்துல ஏதாவது பூச்சிகள் வந்தா கூட பயப்படாம கையை தட்டிக்கிட்டே வீடு போய் சேர்ந்திருக்கேன் பாரு. ஏன் ஒரு டார்ச் வச்சுக்கிட்டேன் நம்பேன். இல்ல மாப்பிள்ள அதெல்லாம் வேண்டியது இல்லை. அப்ப எப்படி இருந்திருக்காரு? சனி ஞாயிறு விடுமுறைன்னா புருப் திருத்த சுமதி பிரிண்டர்ஸ் பேரையூருக்கு போயிடுவார். புத்தகங்களில அந்த அவர் இருக்கும் வரை நீதியரசர் இவங்க இருக்கின்றன புத்தகங்கள் சரியாக வந்து கொண்டிருந்தன. அப்புறம் அந்த புறம் திருத்துவதற்காக பேரையூர் போயிருவார். பேரையூர் ஜமீன்தார் வீட்டுல நானும் அவரு பேரையூர் 3 பேர் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவோம். வெள்ளிக்கிழமை அசைவம் வேண்டான்னு சொன்னா கூட வெள்ளிக்கிழமை ஏன் நினைக்கிறீங்க, வியாழக்கிழமை நினைச்சுக்கோங்க அப்படின்னு அவரு நகைச்சுவையாக பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர் பேரையூர் அரிமாஜவர். இப்படி எல்லாம் புகழுக்கு சொந்தக்கார பாசத்திற்குரிய மாமா அவர்கள் உண்மையிலேயே எங்களுக்கு எல்லாம் மிகுந்த வருத்தம். என்னன்னா அந்த குடும்பத்துல ஏதா இருந்தாலும் எங்கன்னா ஒரு ஆளாத்தான் நினைச்சிருக்காங்க இது வரைக்கும். அது வீரபாண்டியா இருந்தாலும் சரி, அவருடைய மகள்கள் 5 பேரா இருந்தாலும் சரி, அவருடைய சகலர்கள் இருக்கிறார்கள் அவர்களா இருந்தாலும் சரி, எங்களை எல்லாம் ஒதுக்கி எந்த காரியத்தையும் இதுவரைக்கும் செஞ்சதில்லை. இருந்தாலும் அவருடைய வழியை பின்பற்றி அவருடைய மகன் வீரபாண்டியனார், அவருடைய துணைவியார் ராஜாத்தியாக இருந்தாலும் சரி, அவை சுற்று எல்லோருக்கும் எங்களுடைய பண்பாட்டு கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய தனிப்பட்ட முறையிலையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த அந்த குடும்பத்தாரர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நன்றி கூற வருமாறு பாசத்திற்குரிய சகோதரர் அவருடைய மைத்துனர் சங்கரல்மாவுடைய மைத்துனரும் 2வது மைத்துனரும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே கண்காணிப்பாளர் பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கின்ற கம்யூனிஸ்டவாதியாகிய அருமை சோதரர் ராமகிருஷ்ணன் அவர்கள் நன்றி கூறுவார்கள். அன்பிற்குரிய சொந்தங்களே, நண்பர்களே, அனைத்து கட்சி பெரும்புகளே, தோழர்களே, ஒரு அத்தனை பேருக்கும் இந்த இரங்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புகழேந்தி செலுத்திய ஒரு அத்தனை பேருக்கும் எங்களது மீட்டார்வின் சார்பில் முதற்கல் பணிவான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது தந்தையும் எஸ்.ஆர். நாயக்கர் என்று இந்த பகுதியிலே அறியப்பட்ட எஸ். ராமசாமி அவர்கள் சங்கரவேலு என்று ஒரு சிறு ஆலமரத்தை நட்டு வைத்தார். அந்த ஆலமரம் வளர்ந்து கிளை வரைக்கும் அந்த ஆலமரத்தின் நிழலிலே எஸ்.ஆருடைய வழித்தோன்றல் அனைவரும் நாங்கள் அந்த ஆலமரத்திலே இலைப்பாடிக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு துடுப்பை இழந்த படகு போல நாங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களது மாமாவை நினைவுறும் பொழுது சில மேற்கோள்கள் எனக்கு ஞாபகம் வரும். ஒழுக்கம், நேர்மை, அர்ப்பணிப்பு, கொள்கையில் துணிவு, கொள்கையில் தெளிவு, நம்பிக்கை, இந்த 5 குணங்கள் ஒரு மனிதனுக்கு இருக்குமானால் அந்த மனிதனை அனைத்து மக்களையும் தன்னுடைய நடவடிக்கையால் வெல்வான் என்று வாழ்ந்து காட்டிய ஒரு மகான் என்று சொன்னால் அது மிகையாக. நேற்று மாலையிலிருந்து இதுவே இந்த நேரம் வரை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் எங்க மாமழ இறப்பு இந்த ஊரிலே ஒரு வரலாற்றை நடத்தி காட்டியிருக்கிறது. நான் அறிந்த வரை இந்த ஊரிலே ஒரு இறப்புக்காக, ஒரு இறப்பு நிகழ்ச்சிக்காக இப்படி நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு கோலோஜி செலுத்திய ஒரே நிகழ்ச்சி இதுவாகத்தான் இருக்கும் என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு திரைப்பட பாடல் ஞாபகம் வருது. மாபெரும் சபையில் நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். அந்த பாடலுக்கு 100க்கு 100 உதாரணமாக வாழ்ந்த ஒரு நவயுக புருஷன் இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார். எங்கள் குடும்பத்திற்கும் இந்த சமூகத்திற்கும்
ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அடையாளமாக வாழ்ந்து சென்றிருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையே நாம் பாடமாக எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அத்தனை பேருக்கும் எங்களது குடும்பத்தார் சார்பிலே மீண்டும் நன்றியையும் வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புகழஞ்சி கூட்டமானது இப்பொழுது நிறைவு பெற்றது. அடுத்தபடியாக அன்னாருடைய உடல் தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.